எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைய ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கறத மந்திர மொபைலும் மாயமான சிரிப்பும்னு ஒரு அருமையான குட்டி கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அருண் அப்படிங்கிற ஒரு 11 வயசு பையனுக்கு நடந்த ரொம்பவே விசித்திரமான சம்பவங்களை தான் இந்த தொகுப்புல நாம முழுசா அலச போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். நீ வெளியுலகத்தை மறந்ததால தான் உன் சிரிப்பும் மறந்து விட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண மொபைல் ஆப் ஒரு சின்ன பையனை பார்த்து இப்படி ஒரு மிரட்டலான எச்சரிக்கையை கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த ஒற்றை வரி தான் மொத்த கதையோட மையப்புள்ளின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை இப்படி தன்னோட சிரிப்பையே தொலைக்க முடியும்? அந்த மர்மத்தை நோக்கி தான் நம்ம பயணம் இப்ப போக போகுது. முதல்ல அந்த பையனோட முகம் எப்படி மாறுச்சுன்னு பாப்போம். செங்காடுன்னு ஒரு அழகான கிராமம். அங்கதான் அருண் ஜாலியா வாழ்ந்துட்டு வரான். போனுக்கு முன்னாடி அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? நண்பர்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாடுறது, கபடி ஆடுறது, வானத்துல பட்டம் விடுறதுன்னு செம்ம ஆக்டிவா ரொம்பவே சுறுசுறுப்பா இருந்தான். ஆனா அவங்க அப்பா ஒரு புது ஸ்மார்ட் போனை வாங்கி வந்த அந்த நிமிஷம் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. முதல் நாள் கார்ட்டூன், அடுத்த நாள் கேம், அப்புறம் நாள் முழுக்க முடிவே இல்லாத வீடியோஸ். அவன் உலகமே அந்த 4 செவத்துக்குள்ள சுருங்கிடுச்சு. வீட்டை விட்டு வெளியே போறதே அவன் முற்றிலுமா நிறுத்திட்டான். ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்ட் கார்த்திக் அவனை கிரிக்கெட் விளையாட கூப்பிடுறான். ஆனா அருண் கேம்ல லெவல் தாண்டறதுக்காக நண்பனை அப்படியே இக்னோர் பண்றான். கார்த்திக்கும் ரொம்ப சோகமா திரும்பி போயிடுறான். கரெக்டா அந்த புறக்கணிப்பு நடந்த அதே ராத்திரி தான் இந்த விசித்திரமான சம்பவம் நடக்குது. அருணோட மொபைல்ல சிரிப்புகளை சேகரிக்கும் விளையாட்டு அப்படின்னு ஒரு மர்மமான புதிய ஆப் தானாவே ஓபன் ஆகுது. அருண் ரொம்ப ஆர்வமா அந்த ஆப்பை பாக்குறான். ஆனா ஸ்கிரீன்ல அவனோட முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே இல்ல. மறுநாள் காலையில அவங்க அம்மா, ஏண்டா நீ போல சிரிக்கிறதே இல்லையேன்னு கேக்குறாங்க. அருண் சிரிக்க ட்ரை பண்றான், ஆனா முடியல. முகம் அப்படியே கல்லு மாதிரி ஆயிடுச்சு. அப்போதான் அந்த மெசேஜ் வருது. நீ வெறி உலகத்தை மறந்ததால் தான் உன் சிரிப்பு மறைந்து விட்டது. தனக்கு என்ன ஆச்சுன்னே புரியாம, யார் இது நான் அவன் உறைஞ்சு போய் கேக்குற அந்த நிமிஷம் இருக்கே, ரொம்பவே திக் திக்குன்னு இருக்கும். அடுத்ததா அந்த 24 மணி நேர சவால் எப்படி ஆரம்பமாகுதுன்னு பார்க்கலாம். அருண் ரொம்பவே பயத்துல இருக்கான். திடீர்னு ஊர்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு. கும்மிருட்டு. இப்போ இங்க ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. அந்த இருட்டுல ஒரு வயசான தாத்தா வராரு. மொபைல் அருணோட நேரத்தை எப்படி திருடிருச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மந்திர ஆப் உன்னோட சிரிப்பை திருடிக்கிட்டு இருக்கு. நாளைக்குள்ள 3 உண்மையான சிரிப்புகளை நீ உருவாக்கலன்னா உன் சிரிப்பு நிரந்தரமா போயிடும்னு ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுத்துட்டு அப்படியே இருட்டுல மறைஞ்சிடுறாரு. பதறி போன அருண் அடிச்சு பிடிச்சு வீட்டுக்குள்ள ஓடுறான். அங்க இருட்டுல அவனோட போன் மட்டும் வெளிச்சமா எரியுது. ஸ்கிரீன்ல பார்த்தா 24 மணி நேர கவுண்டவுன் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. 24:00:00. திக் திக் திக். நேரம் குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த 24 மணி நேரத்துக்குள்ள 3 உண்மையான சிரிப்புகளை கண்டுபிடிச்சே ஆக வேண்டிய ஒரு பெரிய சவாலுக்குள்ள அருண் இப்போ தள்ளப்பட்டுட்டான். இந்த சவாலோட முதல் 2 சிரிப்புகளை அவன் எப்படி வாங்குறான்னு பாப்போம். பல நாளுக்கு அப்புறம் அருண் போனை வச்சுட்டு நிஜ உலகத்தை நோக்கி வெளியே வர்றான். முதல்ல ஒரு சின்ன குழந்தை பலூன் சிக்கி போய் அழுதுகிட்டு இருக்கு. அருண் மரத்துல ஏறி அதை எடுத்து கொடுத்ததும் அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா சிரிக்குது. உடனே போன்ல ஒரு சிரிப்பு சேகரிக்கப்பட்டதுன்னு சத்தம் வருது. 2வதா போட்டியில தோத்து சோகமா இருந்த தன் நண்பன் கார்த்திக் கூட போய் கிரிக்கெட் விளையாடுறான். அவனும் மகிழ்ச்சியா சிரிக்கிறான். மறுபடியும் 2 சிரிப்புகள் சேகரிக்கப்பட்டதுன்னு போன் ஒலிக்குது. சரி, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி 2 சிரிப்பை வாங்கிட்டான். ஆனா 3வது சிரிப்பு? அப்பாடா, 2 சிரிப்புகளை ஈஸியா கலெக்ட் பண்ணிட்டோன்னு அருண் நினைக்கும்போது திடீர்னு ஸ்கிரீன் பிளாக் ஆகுது. கடைசி சிரிப்பு மிகவும் கடினமானதுன்னு ஒரு மெசேஜ் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் அந்த கடைசி சிரிப்பு அவ்வளோ கஷ்டமா இருக்கணும்? யார்கிட்ட இருந்து அந்த சிரிப்பவ வாங்க வேண்டியிருக்கும்? இப்போ அந்த கடினமான இறுதி சோதனை என்னன்னு பார்ப்போம். கதை இப்போ அதோட உச்சக்கட்டத்துக்கு வந்துருச்சு. ராத்திரி அருண் வீட்டுக்கு திரும்புறான். வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அருணோட அம்மா ரொம்ப சோகமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சுன்னு அவன் கேட்டதும், நீ என்னோட பேசவே மாட்ட, எப்பவும் அந்த போனோட தான் இருக்கேன்னு அவங்க சொல்ற வார்த்தை அருணுக்கு அப்படியே சுரீர்னு வளைக்குது. போன்னு சொல்லி தான் சொந்த அம்மாவையே எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கோன்னு அவனுக்கு அப்பதான் முழுசா புரியுது. அவனுக்கு அழுக தாங்கல, கண்ணீர் வலியுது. உடனே போனை ஆஃப் பண்ணிட்டு அம்மாவை அப்படியே இறுக்கமா கட்டிப்பிடிச்சு மன்னிச்சிருங்கம்மான்னு நெகிழ்ந்து அழுறான். அந்த பாசமான அரவணைப்ப பார்த்ததும் அம்மாவோட முகத்துல ஒரு உண்மையான சிரிப்பு வருது. அவ்வளவுதான். போன்ல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வெடிப்பு மாதிரி வருது. 3 சிரிப்புகள் சேகரிக்கப்பட்டதுன்னு ஸ்கிரீன்ல பிரகாசமா ஒரு மெசேஜ். அருண் சவால்ல ஜெயிச்சிட்டான். அடுத்து இந்த நினைவுகளின் காவலன் யாருன்னு பறக்கலாம்.
அருண் நிம்மதியா பெருமூச்சு விடுறான். ஆனா இது வெறும் ஆப் பத்தின கதை மட்டும் கிடையாது. திடீர்னு அந்த போன் அருண் கிட்ட பேசுது. நீ ஜெயிச்சிட்ட அருண்னு ஒரு குரல் கேக்குது. பயந்து போன அருண், யார் நீ அன்னு கேட்டதும் நேத்து ராத்திரி பார்த்த அந்த மர்ம தாத்தாவோட உருவம் வெளியே வருது. அவர் சாதாரண மனுஷன் கிடையாது. அவர்தான் நினைவுகளின் காவலன். அதாவது மொபைல் ஸ்கிரீன்குள்ளேயே முடங்கி போற குழந்தைகளோட நினைவுகளையும் அவங்க குழந்தை பருவத்தையும் காப்பாத்துற ஒரு மேஜிக்கல் கார்டியன். குழந்தைகள் அவங்க சிறப்பு தொலைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டெஸ்ட அவர் அருணுக்கு வச்சிருக்கார். கடைசியா இந்த கதையோட மைய கருத்துக்கு வருவோம். இந்த உண்மைய சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த போன் அப்படியே வெள்ளை ஒளியா மாறி மொத்தமா ஆஃப் ஆயிடுது. அந்த மந்த்ர ஆப் அதுக்கப்புறம் ஓபன் ஆகவே இல்ல. அருண் இப்போ அந்த டிஜிட்டல் சிறையில இருந்து முழுசா ரிலீஸ் ஆயிட்டான். மறுபடியும் வெளியே போய் மரத்துல ஏறுறது, மழையில நனையறதுன்னு அவனோட நிஜமான வாழ்க்கைய திரும்ப பிடிச்சிட்டான். இதை எதை ரொம்ப அற்புதமா விளக்குதுன்னா, அருண் தனக்கு தானே வகுத்துக்கிட்ட ஒரு புதிய விதியத்தான். ஒரு நாளைக்கு வெறும் 1 மணி நேரம் மட்டும்தான் மொபைல், மீதி நேரம் ஃபுல்லா ரியல் லைஃப் தான். மொபைல் நமக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கலாம், ஆனா அது நம்ம வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ற எஜமானனா மாறிடக்கூடாது. உண்மையான மகிழ்ச்சியும் சிரிப்பும் டிஜிட்டல் திரையில இல்ல, அது நம்ம குடும்பம், நண்பர்களோட அன்புல தான் இருக்குங்கிறதா இந்த கதை ஆணித்தரமா பதிவு செய்யுது. அன்னைக்கு ராத்திரி ஜன்னலுக்கு வெளிய அந்த மரும தாத்தா நின்னு சிரிச்சுக்கிட்டே மெதுவா மறையிறாரு. அவர் வேலை முடிந்துருச்சு. ஆனா நமக்கான கேள்வி இன்னும் அப்படியேதான் இருக்கு. உங்க கைகள்ல இருக்கிற மொபைல் உங்களோட சுறுசுறுப்பையும் சிரிப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா திருடிக்கிட்டு இருக்கா? இல்ல உங்க அன்பானவங்களோட சேர்ந்து நீங்க உண்மையான சிரிப்புகள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்வியோட இன்னைக்கு இந்த தொகுப்பை மாமா முடிச்சுக்கலாம். நிஜமாவே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மறுபடியும் இது போல சுவாரஸ்யமான வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.